இந்த துலாம் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? துலாம் ராசியை பொறுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் அதாவது 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம்னாலே தொழில் ஸ்தானத்தை சொல்லலாம். துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நல்லா பண்ணுவாங்க. ஆனா சரிப்பா நீ இவ்வளவு வேலை பாக்குறல, கொஞ்சம் பணம் ஒரு மாதிரி தான் சேர்த்து வாங்கு. அதே இத்தனை வருஷம் போனாலும் அதே அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் உனக்கு சம்பளத்துக்கு கொடுக்கலன்னா அதை கேட்க மாட்டாங்க. சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சூப்பர். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்க மட்டும் இப்ப கீழே வந்து கமெண்ட்ல போட்டாலும் போடுவீங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க, இடம் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு பிளானிங்ல இருக்கு. இல்ல புதுசா ஏதாவது ஒரு நகையாவது வாங்கணும்பா அப்படின்னு ஒரு யோசனை இப்பதான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதற்குண்டான வழி என்னையோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இடம்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல. வெரி குட், வெரி குட். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த்மா, 1 மந்த் வருது. 1 மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி.
அப்படி பண்ணும்போது பொதுவாகவேவும் சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம். அதாவது ஃபுல்லா இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது. பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமா பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதுல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவா அந்த நகை ஆபரணத்துல வீடுல மட்டும் மாற்றம் இல்லாம தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழில்ல, மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறதுதான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், புதுசா இருந்து ஊதுபத்தில இருந்து எல்லா அதனுடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமா கொண்டு போற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். இந்த துலாம் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? துலாம் ராசியை பொறுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் அதாவது 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம்னாலே தொழில் ஸ்தானத்தை சொல்லலாம். துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நல்லா பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஓனருக்கே ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை ரொம்ப பண்ணுவாங்க. என்ன கஷ்டமான வேலைனாலும் கொடுங்களேன், அவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது. எவ்வளோ ஒரு சோம்பேறியான ஒரு பர்சனாக இருந்தாலும் வீட்டில் சோம்பேறியா இருப்பாங்க, ஆனால் வேலைனா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இன்கிரிமெண்ட் வாங்க உழைப்பாளி ரொம்ப. ஆனா சரிப்பா நீ இவ்வளவு வேலை பாக்குறல, கொஞ்சம் பணம் ஒரு மாதிரி தான் சேர்த்து வாங்கு, அதே இத்தனை வருஷம் போனாலும் அதே அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் உனக்கு சம்பளத்துக்கு கொடுக்கலன்னு அதை கேட்க மாட்டாங்க. வாய் பேசாதவங்க துளாராசிக்காரவங்க, வெளியில வீட்டுக்குள்ள வாய் பேசுறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் இந்த வேலையில இருக்கிற ஒரு அமைதியும் ஒரு சகிப்புத்தன்மையும் தொழில இருக்காது அவங்களுக்கு. தொழில எல்லாரையும் வந்து பாருன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வர வேண்டிய பணம் 1 ரூபா இருந்தாலும் வாங்கிட்டு தான் விடுவாங்க. அதே தொழில்ல மேம்படுத்தி அடுத்து என்ன செய்யணும், புதுசா அடுத்தடுத்து பண்ணலாமான்னு கேட்டா அவங்க என்னத்துக்கு பரவாயில்ல, இல்ல வேணாம் எனக்கு இருக்கிறதே போதும், பயப்பட ஆரம்பிப்பாங்க. இல்ல விரிவுபடுத்த வேண்டாம், இருக்கிறதே போதுங்க ஒரு மைண்ட் செட்டோட தான் அவங்க இருப்பாங்க துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே. ஆனா இந்த சுக்கிர பெயர்ச்சியில தொழிலை விரிவுபடுத்தினா சூப்பரா இருக்கும். இல்ல ஏற்கனவே ஒரு தொழில் ஒரு இடத்துல பண்ணிக்கிருக்காங்கன்னா வேற ஊர்ல பிரான்ச்சஸ் போடலாம், அதுல வேற யாருக்காவது பிரான்ச்சஸ் போட கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை அதிகமா கொடுக்குறாரு இந்த சுக்கிர பெயர்ச்சி சுக்கிரன் பகவான். அவங்களுக்கு ஏதாவது வழிபாடு தெய்வம் இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, 4ஆம் வீட்டையும் பாக்குறதுனால சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்கிட்ட இப்ப கீழே வந்து கமெண்ட்ல போட்டாலும் போடுவீங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க, இடம் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு பிளானிங்ல இருப்பீங்க. கண்டிப்பா 100% வாங்கணும்னு ஒரு யோசனை, இல்ல புதுசா ஏதாவது ஒரு நகையாவது வாங்கணும்பா அப்படின்னு ஒரு யோசனை இப்பதான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதற்குண்டான வழி என்னையோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இடம்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல. வெரி குட், வெரி குட். ஓகே, இவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா இவங்க ரொம்பவே பெருமாள் தான், துளாராசிக்காரவங்களை 3/4 பேர் பெருமாள் வழிபாடு தான் பண்ணுவாங்க. நாமம் போறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போடுவாங்க. ஏதாவது எந்த ஒரு இடத்துக்குனாலும் சரி, கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கோவில் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேக்சிமம் இருக்கும். பெருமாள் செங்கமலத்தாயார் வழிபாடு, லட்சுமி தேவி வழிபாடு அவங்க கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாதவங்க இனிமே பண்ணுங்க, நிச்சயமா இது சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு சுக்கிர பயிற்சியில. டவுட் இருக்கு, என் ஜாதகம் பார்க்கணும் யோகா பிரபா கிட்ட அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோகா பிரபா கிட்ட பேசலாம், நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே போய் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுக்கிர தசை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.